கன்னி ராசி. இப்போ சனி இப்போ உங்களுக்கு 6ஆம் வீட்டில் நிற்கிறார். இந்த சனி இந்த 6ஆம் வீட்டில் நிற்கும் போதே வேற ஒரு வீட்டுக்கு அப்படி வக்ர பயிற்சி மாதிரி போயிட்டு வரப்போகிறார். அப்போ உங்களுக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு எண்ணம் வரலாம். இப்போ உங்களுக்கு நிச்சயம் அவர் நல்லது பண்ணக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் தான் நிற்க போகிறார். காரணம் என்னன்னா, அவர் டிராவல் பண்ணுறது உங்களுக்கு இந்த 7th பிளேஸ்லேக்குள்ளாரே தான் டிராவல் பண்ண போகிறார். அவர் அடுத்த கட்டத்துக்கு அவர் போயிடல, அடுத்த முந்தைய கிரகத்துக்குள்ளார அவர் போயிடல. ஸோ இந்த இடம் உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய இடம். உங்களுக்கு நிச்சயம் பெரிய நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதனால ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட், எதனால் உங்களுக்கு நல்லது நடக்குது, எதனால் உங்களுக்கு நல்லது நடக்காமல் போக போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த பகுதியை கவனமாக பார்த்துட்டு வாங்க. குறிப்பாக உங்கள் லைஃப் லாங்குக்கும் நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கான ஒரு எண்கணித குறிப்பை பற்றி இந்த பகுதியின் இறுதியில் சொல்ல போகிறேன். அதுக்கு உங்களுடைய நேமும் டேட் ஆஃப் பர்த்தும் தேவைப்படும். அதை பற்றின முழு குறிப்பையும் இந்த பகுதியின் இறுதியில் சொல்ல போகிறேன். கவனமாக கேளுங்க. 7ஆம் வீடு அப்படிங்கிறது கலத்திரஸ்தானம், பார்ட்னர்ஷிப்ஸ் இதெல்லாம் குறிக்கக்கூடியது. ஒரு சில தடைகள் எப்படி காண்பிக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மகனுக்கோ மகளுக்கோ வரன் தேடிட்டு இருந்தீங்க. நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், இது ஜாபுக்காக கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு நல்ல ஜாப் நீங்கள் தேடிட்டு இருந்தீங்க, ஜாப் எல்லாமே த்ரூ ஆகிடுச்சு, உங்களுக்கு எல்லா இன்டர்வியூ கிளியர் பண்ணிட்டீங்க, ஆனால் கூப்பிடவே இல்லை. உங்கள் வீட்டில் வரன் பார்த்துட்டு போயிட்டாங்க, ஊருக்கு போய் லெட்டரே போடவே இல்லை, இப்படியே இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இது கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு கொஷின் மார்க்கில் ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் நிற்கிதுன்னா, இப்போது அது கிடைக்கும். பாசிட்டிவ் சிக்னல் உங்களுக்கு காண்பிக்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் அப்படி டிலேஸ் காமிக்கிற மாதிரி காமிச்சு சஸ்பென்ஸில் வச்சு கடைசியாக உங்களுக்கு நன்மையிலேயே நடத்தி தரப்போகிறார் சனி பகவான். காரணம், அவர் இந்த வக்ரப்பயிற்சி காலமே பார்த்திங்கன்னா 26 ஜூலை 2026 தொடங்கி 10 டிசம்பர் 2026 வரைக்கும் இருக்க போகுது. இந்த ஷார்ட் பீரியடுக்குள்ளாரையே தன்னுடைய இயல்பு நிலையை விட மிக அதிகப்படியான பலன்களை அவர் உருவாக்கி தருவார். என்ன மாதிரியான பலன்கள், அதுதான் முக்கியம். இந்த இடத்துல மிகுந்த நற்பலன்களை உருவாக்கி தரப்போகிறார். காரணம், சனி இப்போ மிகுந்த சுப கிரகத்தின் பார்வையை முழுமையாக வாங்கி கொள்கிறார். அந்த சுப கிரகம் யாருன்னா, அவர் தான் உங்களுடைய ஹீரோ குரு பகவான். 11ஆம் வீடு லாபஸ்தானத்தில் முழு சுபராக நின்று 3, 5, 7ஆம் இடங்களை அவர் பார்வை செய்கிறார். இதில் இந்த 7ஆம் வீட்டின் மீது தான் இந்த சனி உட்கார்ந்துருக்கார். அப்போ இந்த 7ஆம் வீட்டின் மீது குருவோடைய சுப பார்வை படும் பொழுது, இப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, இழுபறியாக இருந்த இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும். நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இவ்வளோ நாள் இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு கொஷின் எங்களுக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. சடனாக பார்த்தா எல்லாமே வேகமாக நடக்குது, எப்படின்னே தெரியலையே, ஆச்சரியமாக இருக்கு அப்படின்னு நீங்கள் உறுதியாக சொல்லக்கூடிய அளவில் மாற்றங்கள் இருக்க போகிறது. அது இந்த ஜூலை தொடங்கி டிசம்பர் வரைக்குமான காலகட்டமாக இருக்க போகிறது. ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது, உங்களுடைய ராசி அதிபதியான புதன் ஸ்தலத்திற்கு, திருவெண்காடுன்னு சொல்லக்கூடிய புதன் ஸ்தலத்திற்கு சென்று வரலாம். இன்னும் நன்மைகள் அதிகப்படியாக உங்களுக்கு நடக்கும், கிடைக்கும். அது தவிர்த்து உங்களுக்கு அமாவாசை பௌர்ணமி தினங்களில் சித்தர்களுடைய ஜீவ சமாதிகளுக்கு சென்று வரும் பொழுதும் உங்களுக்கான கெடுதல்கள் விலகி நன்மைகள் பெருகும். பெரிய அளவுக்கு நீங்கள் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடிய காலகட்டமாக இது இல்லைங்க. குறிப்பாக சனியை பொறுத்த வரைக்கும் யாராச்சும் ஏதாச்சும் சொல்லி பயமுறுத்தி இருந்தாங்கன்னா அதை உங்கள் மைண்டை விட்டு தூக்கி எரிஞ்சிருங்க. இவ்வளோ நாள் நடக்கலை தான், எல்லாருக்குமே நடக்கலை தான். நிறைய விஷயங்கள் ஆஹா ஓஹோன்னு சொல்லப்பட்டவங்களுக்கு கூட ரொம்ப டிலே ஆகி தான் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த காலகட்டத்தில். அது கண்கூடாக நம்மளால் பார்க்க முடியுது. காரணம், ஏகப்பட்ட கிரக சுழற்சிகள், ஒன்று நல்லது செஞ்சால் ஒன்று கெடுதல் செய்யக்கூடிய அளவில் போயிட்டே இருக்குது. இப்போ இந்த டிசம்பர் மாதம் சனி வக்ரப்பயிற்சி நடக்கக்கூடிய இதே காலகட்டத்தில் ராகு கேதுவுமே பயிற்சி அடைகிறாங்க. ராகு 5, கேது 11ஆம் வீட்டிற்கு வரும்போது ஒருத்தர் நல்லது பண்ணுவார், 11ஆம் வீட்டில் வரக்கூடிய கேது கொஞ்சம் லாபங்களை கம்மி தான் பண்ணுவார். ஸோ ஒரு சில கிரகங்கள் நன்மை பண்ணும், ஒரு சில கிரகங்கள் கெடுதல் பண்ணுங்கிறதுனால கொஞ்சம் இழுபறி இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இது எல்லாமே முடிவுக்கு வருகிறது. இந்த ஜூலை தொடங்கி டிசம்பர் வரைக்குமான காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகளுக்கு தகுந்த வெற்றிகள் கிடைத்து நிச்சயம் நீங்கள் அடுத்த நிலைக்கு உயரப்போகிறீர்கள்ங்கிறத உறுதியாக நம்மளால் சொல்ல முடியும். இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துட்டு இருந்ததுலேயே உங்களுக்கு சனி எந்த அளவுக்கு நல்லது பண்ண போகிறார் அல்லது கெட்டது பண்ண போகிறார் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்பர்ஸை வச்சு நம்ம முன்னோர்கள் அந்த காலத்திலேயே நல்லது நடக்கிற மாதிரி நிறைய சூழ்நிலைகளை உருவாக்கிக்கிட்டாங்க தங்களுக்கு. அது நல்லதும் பண்ணியிருக்கு உறுதியாக. அது மாதிரியான ஒரு நிலை உங்களுக்கும் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர்களை கொண்டே அதை சாதிக்க முடியும். அதை தான் நான் பகுதியின் முன்னாடியே சொல்லியிருந்தேன்.
உங்களுக்கான இலவச பொது பலன்களாக நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர் ஆங்கில எழுத்துக்களில் கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் அனுப்பணும். எண்கணித பலன்கள், மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன், இது கிரக பலன்கள் கிடையாது. நியூமராலஜிக்கலாக ஒவ்வொரு பிறந்த தேதியுமே ஒரு கிரகத்திற்கு உட்பட்டதாக இருக்கும். பிறந்த தேதியின் கூட்டு எண்ணும் ஒரு கிரகத்திற்கு உட்பட்டதாக இருக்கும். அதற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வகையில் உங்களுடைய பெயர் அமைஞ்சிருக்கா அப்படிங்கிற தகவலை நான் சொல்லுவேன். அப்படி அமையலைன்னா என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்லுவேன். அப்படி அமையாத பட்சத்தில் நான் அது வரைக்கும் உங்களுக்கு சொல்லியிருக்கக்கூடிய இலவச பொது பலன்கள் பொருந்தி இருந்தால் நீங்கள் என்னுடைய கன்சல்டேஷன் நீங்கள் ஃபர்தராக பே பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் அது வரைக்கும் நான் சொல்லக்கூடிய அந்த இலவச பொது பலன்கள்லேயே உங்களுடைய குணாதிசயங்கள், உங்களுடைய பெயர் என்ன மாதிரி பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்கு எல்லாத்தையுமே நான் விரிவாக சொல்ல போகிறேன். அதனால் நீங்கள் அனுப்ப வேண்டியது உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர், வீட்டில் நீங்கள் குழந்தைக்கு பேர் வச்சிருந்தீங்கன்னா உங்கள் குழந்தையுடைய பிறந்த தேதியுமே பெயரையுமே எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. வியாபார பெயர் இருந்தாலும் வியாபார பெயரையுமே எனக்கு நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.